ஓகே. பட் தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் இருக்கிறதாகவும் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் 15 சீட்ஸ்ல தான் வந்து மார்ஜின் வந்து 1000க்குள்ளார இருக்கு. ஓகே. அந்த 15 சீட்ஸ் முன்ன பின்ன போனா கூட தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அதுல ஒரு மாற்றம் இருப்பதாக தெரியல. கம்ஃபர்டபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கறதா. அதுல இன்னொரு எண்ணிக்கையும் இருக்குது. 13 இடங்கள்ல அவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க, ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்துல. அது அவங்களுக்கு கூடுதலாக வரவும் வாய்ப்பு. அதான் தாவேகாவுக்கு கூடவும் வாய்ப்பு இருக்கு. அதான் எப்படி வேணா போகும். அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் கவுண்டிங் ஸ்லோவா போற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா 1 மணி ஆயிருச்சு ஒண்ணு. ரெண்டாவது இப்ப இருக்கக்கூடிய நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா ஓகே 108 65 61 65 60 109 நினைக்கிறேன். எஸ், அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இன்னும் 8 சீட்ஸ் அது 7 சீட்ஸ் தேவைப்படுது தாவேகாக்கு. திண்டுக்கல் மாவட்டத்திலலாம் 7 சுற்றுகள் இன்னும் முடிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாதிரியான மாவட்டங்கள். ராணிப்பேட்டையில 13 சுற்றுகள் போயிடுச்சு. அது அதனால மாவட்டம் தோறும் மாற்றங்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். தாம்பரம்லாம் வந்து இன்னும் வேகமா எண்ணப்படுறதா பார்க்குறோம். தாம்பரம் வந்து கூடுதலாக கிட்டத்தட்ட 21 சுற்றுக்கள்லாம் போயிருக்குது. பூந்தமல்லியில் 12வது சுற்று. ஒவ்வொரு இடமும் மாறிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட மற்ற தொகுதிகள் நம்ம ஒவ்வொன்றா தான் பார்க்க வேண்டியிருக்கு. பல இடங்களில் வந்து வேகமாக எண்ணுக்கள் 11 சுற்றுக்கள் வந்து அறந்தாங்கி அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியினுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுற்றுக்களுடைய எண்ணிக்கையும் வேகமாக இருக்கிறது பார்க்குறோம். கிட்டத்தட்ட பாதி வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அறந்தாங்களா 11 சுற்று அப்படிங்கும்போது. ஆனால் நம்ம மதுரை மேலூரில் விஸ்வநாதன் வெற்றி பெற்றான்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே. பட் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் காங்கிரஸ் அங்கே ட்ரெயிலிங்கில் இருக்குன்னு வருது. இல்லை, வெற்றின்னு இல்லை, இவங்க கூடுதலாக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னு. மதுரை மேலூர் ஒரு முறை நாம செக் பண்ணிடலாம், பார்த்துட்டு சொல்லணும். மதுரை மேலூர் முதல் தொகுதியா வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம அதை சொன்னோம். எஸ், ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல டெஃபினெட்லி அது பார்த்துலாம். நம்ம அதுவும் கேட்டுருவோம். அடுத்ததா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர்லாம் பார்த்தோம். மற்ற தொகுதியிலே நம்ம விரைவாக பார்க்கறது சரியா இருக்கும். மற்ற மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். செங்கல்பட்டும் அதே போல வரலாம். இப்போ நீங்க வந்து வாக்கு சதவீதமா கேட்டீங்களா, கிட்டத்தட்ட 60% தொகுதிகளில் 10லேருந்து 11 சுற்றுக்கள் அப்படிங்கிறது ஆவரேஜா எண்ணப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் எண்ணிக்கையாக 50% வாக்குகள் இன்னும் எண்ணப்பட வேண்டியிருக்குன்றது பார்க்குறோம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் நம்பர்ஸ். நம்ம அரசியல்வாதிகளுக்கு எப்படியோ தெரியலீங்க, பத்திரிகையாளர்களுக்கு இன்று மாலை வரைக்கும் இந்த வேலை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் செய்யூர் தொகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிட்டாங்க. அடுத்ததா உடனே போயிட்டா புல்லட் ஸ்பீட்ல போறோம், இல்லைன்னா ரொம்ப இதாகிடும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் 5ல் தாவேகா முன்னிலை. செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர் இவ்வளவு வேகமாக போனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். செங்கல்பட்டு சரி 7 தொகுதிகளில் 5ல் தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அந்த திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் கேடிசிசியினுடைய ஒரு பார்ட், அதனால அதனுடைய செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், திருப்பூர். எஸ், நீங்க ஆரம்பிச்சு சொல்லுங்க. 62-64 ஏடிஎம்கே 64 இடங்களும் திமுக 62 இடங்கள்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் டேட்டா உங்க ஸ்கிரீன்ல அதை நான் பார்க்குறேன். ஸோ அதான் இது இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு ரொம்ப ஒரு டைட் கான்டெஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி இது வந்து முன்னுக்கூட்டியே வரக்கூடிய எண்ணிக்கைகள். எலெக்ஷன் கமிஷன் படி 58-49 இருக்குது தனித்த அடிப்படையில், கூட்டணி இல்லாம. இது வந்து நம்ம கூட்டணி எண்ணிக்கையா போடுறோம். 64-62 கூட்டணியா 64 திமுக கூட்டணி 62 கூட்டணியாக சொல்லி அதான் நான் சொல்றேன். அப்போ அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு தான் வந்து ஒரு டைட் கான்டெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. விஜய் எப்படி இருந்தாலும் விஜய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கல்ல மாற்று கருத்து இதுக்கு மேல யாருக்கும் அந்த டவுட் இருப்பதாக தெரியவில்லை. ஓகே. ஆனால் ஆட்சி எப்படி அமைய போகிறது? திருவள்ளூர்ல 10 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதி திருத்தணி, அது வந்து அதிமுகவுடைய முன்னிலை. மற்ற 9ம் தாவேகாவுடைய முன்னிலை. அந்த கேடிசிசில நியர் ஸ்வீப். அங்க ஆவடி நாசர் அமைச்சர் இருக்கிறாரு. இன்னும் மற்ற முக்கியமான விஜி ராஜேந்திரன்ல தொடங்கி அத்தனை பேருடைய இடங்களும் இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்க அவங்களுடைய இடங்கள்லாம் போதக்கூடிய பார்க்குறோம். தாவேகா 9, திமுக 1, திமுக இல்ல அதிமுக ஒரு இடம் அப்படின்னு பார்க்குறோம். பூந்தமல்லி மாதிரி ஒரு தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. இப்போ அவங்க வந்து திமுக அங்கே தோல்வியை அல்லது பின்னடைவை சந்திக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி தவிர மற்ற எல்லாம் இருக்குது. மற்ற மாவட்டங்களையும் நம்ம பார்க்கலாம். வேறு மாவட்டங்கள் தயாராக இருக்குது. மேற்கு மாவட்டமோ அல்லது மற்ற மாவட்டங்களையோ தயாராக இருக்கும்போது சொல்லுங்க, அதுவும் பேசலாம். வேலூர் பார்த்தலாம். வேலூர் இன்னொரு வடக்கு மண்டலத்தினுடைய முக்கியமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அங்கே 5 தொகுதிகளில் 2ல் தாவேகா முன்னிலை. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் 2ல் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். குடியாத்தம், கேவிக்குப்பம் கூட்டணிக்காக அதிமுக சிம்பிள் தான் அங்கே நிற்கிறாங்க. குடியாத்தம் குடியாத்தத்தில் தேமுதிக, அங்கே அதிமுக கூட்டணி முன்னிலை. காட்பாடி, அணைக்கட்டு தொகுதிகளில் அதிமுகவும், வேலூரில்
திமுகவும் முன்னிலை. இப்ப காட்பாடியில் திரு ராமு முன்னிலை வைக்கிறார். துரைமுருகன் இல்ல, திமுகவுடைய பொதுச்செயலாளர் பின்னடைவு அப்படிங்கிறதாக இப்போதைய சூழல பார்க்கிறோம். அங்க வந்து அவரை கடந்த முறை எதிர்த்து மிக குறுகிய வாக்குகள்ல தோல்வியடைந்த ராமு வந்து இப்ப முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். தற்போதைய நிலையில குடியாத்தம், கேவி குப்பம் தொகுதியில் தாவேகா முன்னிலை. அப்ப ஒட்டுமொத்தமா 5ல் 2ல் தாவேகா, 2ல் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணிக்கு ஒரு இடம் அப்படிங்கிறதாக வேலூருடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய அதுல அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை பார்த்தலாம் குயிக்லி. வேலூரை ஒட்டி இருக்கக்கூடிய, வேலூர்ல இருந்து பிரிந்த திருப்பத்தூர் மாவட்டம், அதுல யார் முன்னிலை இருக்கிறாங்க, அது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னங்கிறதையும் பார்த்தலாம். 4 தொகுதிகள், அதுல 2ல் தாவேகா முன்னிலை. கிட்டத்தட்ட வடக்கு மண்டலத்திலும் சென்னை கேடிடிசியினுடைய அந்த எஃபெக்ட் வந்து முழுமையாக அங்கே இருக்குன்னே நம்ம பார்க்கலாம். ஆம்பூர், திருப்பத்தூர் தொகுதிகளில் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் இந்த ரெண்டுமே வந்து ஆம்பூர் உங்களுக்கு தெரியும், சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டையில் அதிமுகவும், வாணியம்பாடியில் ஐயுஎம்எல்லும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இது இந்த திருப்பத்தூர் 4ல் 2 தாவேகா, 1 அதிமுக கூட்டணி, 1 திமுக கூட்டணி அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இருக்க இடங்கள் பார்க்குறோம். இதில் இன்னொன்று குறிப்பாக அதிகமான இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அதை பார்க்க முடியும். அங்கேயும் தாவேகாவும் ஐயுஎம்எல் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆர்த்தி இல்லை, இது ரொம்ப வியப்பா இருக்கு. ஏனென்றால் என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டாக மைனாரிட்டிஸ், குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து கூண்டோட வந்து அப்படியே திமுக தான் வாக்களிப்பார்கள் என்று நினைத்தோம். அதை தாண்டி ஒரு விஷயமாக இதை காண்கிறோம். ஒருவேளை இவர்கள் வந்து அசாதுதீன் ஓவைசியினுடைய ஃபாலோவர்ஸா இருந்ததுனாலயா என்று எனக்கு தெரியவில்லை. அசாதுதீன் ஓவைசி திமுக வாக்களிங்கள் என்று சொல்லி கூட அவர்கள் கேட்கவில்லை என்று பார்க்கும்போது மிக வியப்பாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி ஜோலார் பட்டேல் அதிமுக லீடிங் பார்க்கும்போது அதுவும் ரொம்ப வியப்பாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இட்ஸ் a very humbling experience. இந்த தேர்தல் என்பது ஒரு 30 வருஷம் விழுப்புரம் மாவட்டத்தில் வடக்கு மாவட்டங்களில் அதிமுக பாமக கூட்டணியாக அது வந்து எவ்வளவு தூரம் டர்ன் அவுட் ஆச்சுங்கிறதுக்கான உதாரணம் விழுப்புரம் மாவட்டத்தை பார்க்க முடியும். 7 தொகுதிகளில் 5ல் அதிமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. விழுப்புரம், திண்டிவனம், மயிலம் அங்க சி வி சண்முகம் அவர்கள் போட்டிட்டாரு. இங்கெல்லாம் அதிமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த 3 தொகுதிகளில் விழுப்புரம், திண்டிவனம், மயிலம் 3 தொகுதியிலும், விக்கிரவாண்டி, செஞ்சி தொகுதிகளில் பாமகவுடைய வேட்பாளர் முன்னிலை வைக்கிறாரு. செஞ்சில ஓட் டிரான்ஸ்ஃபர். எஸ். திருக்கோவிலூர்ல தாவேகா, திருக்கோவிலூர், அதே போல வானூர்ல திமுக முன்னிலை. இதுதான் இந்த ஆமா இல்ல அவரு திருக்கோவிலூர் தான் போட்டிட்டாரு. கௌதசிகாமணி திருக்கோவிலூர்ல போட்டிட்டார். அவரு பின்னடைவு தான் சந்திக்கிறாரு. மற்ற இடங்கள்ல அதிமுக 5, விழுப்புரம், திண்டிவனத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டிட்டாங்க, வன்னியரசு வேட்பாளர், மயிலம் சி வி சண்முகம். சோ இதுல வந்து 7ல் 5. எஸ், நீங்க சொன்னீங்க வன்னியர்கள் அதிமுக பாமக கூட்டணியில நின்னுட்டாப்ல. பறையர்கள் இதுவரை திமுக போட்டவங்க செட் பண்ணிட்டாங்க. பிசிகாவால அதை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. பட் வானூர்ல வன்னியரசு அவர் தொகுதியில் அவர் ஏறாரு. மற்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. இந்த இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னடைவே காங்கிரஸ் பிளஸ் டிஎம்கே பேக்கிங் கிறிஸ்டின் முஸ்லீம் ஷேக் ஆயிடுச்சு. டிஎம்கே பிளஸ் பிசிகா பரையர் சமூக பேக்கிங் ஷேக் ஆயிடுச்சு. இது எதிர்பாராத ஒண்ணு. அது வந்து விஜய்க்கு சினிமா இமேஜ் ரியல் லைஃபுக்குள்ளேயும் ரியல் பொலிட்டிக்கல் இதுக்குள்ளேயும் வந்து ஷேக் பண்ணிட்டு தான் பார்க்க முடியும். ஓகே, ரைட். மற்ற மாவட்டங்களையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமா